வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். மார்கழி மாதம் மட்டுமே காண முடியும் திருச்செங்கோடு மரகத லிங்கம். திருச்செங்கோடு மலை மீது அர்த்தநாரீஸ்வரரும் தாயார் பாகம் பிரியாளும் அருள் பாலித்து வருகிறார்கள். பிரிங்கி முனிவர் வழிபட்ட மரகத லிங்கம் மார்கழி மாதம் அதிகாலையில் தரிசனத்திற்காக வைக்கப்படுகிறது. பிரிங்கி முனிவர் கைலாயத்தில் சிவபெருமானை மட்டும் வழிபட்டு அருகில் இருக்கும் உமாதேவியை வழிபடாமல் விட்டுவிடுவார். இதனால் சக்தியானவள் என்னை வழிபடாததால் நீ சக்தி இழந்து போவாய் என்று உமையவள் சாபமிட்டார். இதை அறிந்த சிவன் நானும் சக்தியும் ஒன்றுதான் என்று கூறி உமையவளுக்கு தனது இடப்பாகத்தை கொடுத்தார். பார்வதி தேவி இந்த மலையில்தான் வந்து தவம் இருந்து கேதார கௌரி விரதம் இருந்து இடப்பாகம் பெற்றதாக வரலாறு. லிங்க வடிவ சிவனை பார்வதி தேவி வழிபட்டதால் அந்த லிங்கத்திலேயே கலந்ததாகவும் சொல்கிறார்கள். இதனை அறிந்த பிரிங்கி முனிவர் தனது 3 கால்களால் நடந்து வந்து தரிசனம் செய்தார். தனது 3வது காலை இந்த இடத்தில் துறந்து இழந்த சக்தியை மீண்டும் பெற்றார். இதனால் இந்த லிங்கத்தை அங்கேயே நிறுவினார். பின் அந்த லிங்கத்தின் சக்தியை எடுத்து கூறி அதை மார்கழி மாதம் மட்டும் எடுத்து அபிஷேகம் செய்து பின் சூரியன் உதயமாவதற்குள் பேழையில் கட்டாயம் வைத்துவிட வேண்டும் என்று தன் சீடர்களிடம் கூறினார். அதனாலேயே இந்த நிகழ்வு வருடந்தோறும் மார்கழி மாதம் நடத்தப்படுகிறது. மார்கழி முதல் நாளிலிருந்து இந்த மரகத லிங்கத்தை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக கலந்து கொள்கின்றனர். நன்றி.